காத்தர 110 காத்தர மச்சான் 1000 பத்தர கோத்தர மச்சான் கல்லே திற மல்லே திற எதிர்க்க வந்து சூடே திற அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில போச்சு கே உன தும்க்கு உன் கழுத்தை போச்சு நமக்கு வருமா இன்னொன்னு வராங்க யா மாமியா உன் அத்தா தூங்கி அந்த போன் பார்த்தா ஐயோ அதே கொஞ்சம் போடுப்பா அது கட் பண்ணுப்பா அது மட்டும் போடுங்க அது கட் பண்ணு ஏன்னா அது வந்து ஹிந்தியில வந்து நீங்க இதுக்கு ஹிந்தியில சர்ச் பண்ணி எழுதுனீங்களா மை பேபி கே நீங்க இதுக்கு ஹிந்தி அதுல என்ன அர்த்தம் ஹிந்தி ஆல்ரெடி தெரியும் இல்ல அவருக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா நான் நார்த் ஃபுல்லா 12 ஸ்டேட்டுக்கு நான் ஒர்க் பண்ணேன் 2004ல அப்பா எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும் அதை வந்து ஒரு காமெடியா அதுல எழுதிருப்பா அது சொல்லிடணும்ல அது மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா அது எப்படி வரும்னா மை பேபி கால் ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா யா மாமியா ஊ ஆத்தா மை டார்லிங் வான விட்டுருப்பா அது குழப்பம் மை பேபி கிட்ட வண்டிங்க மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து போன் பார்த்தா யான் டார்லிங் கால் ஆத்தா அந்த ஆத்தானா வருது மை பேபி யா மாமியா ஊ ஆத்தா இது இந்தியா அதே இதையும் சேர்த்து எப்படியோ குழப்பி அடிச்சாச்சு இவரே குழப்பிச்சு அவரோட லிரிக்ஸ் அவரே குழப்பிடுச்சு பட் சூப்பரா பாட்டு அது இந்த ஒரு ரைமிங்கா டைமிங்கா கரெக்டா செட் ஆயிடுச்சு அதுதான் இப்போ வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் ரீல்ஸா பிரபலம் ஆயிட்டு இருக்கு ஸோ மணிச்சந்திரா முதல் படம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க கோரியோகிராஃபரா ஸோ யாருக்கு வந்து இது பயங்கரமா டெடிகேட் பண்றீங்க நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றேன் முதல்ல நான் எனக்கே டெடிகேட் பண்ணிக்கிறேன் சூப்பர்மா தேங்க்ஸ்ண்ணே லவ் யூ பா அதான் உன்னுடைய ஆமா 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 அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவர் தான் அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும் மத்தவங்க ஆக்சுவலி சினிமா உள்ள வரதுக்கு முன்னாடியே பயங்கரமா பயம் கொடுத்தாங்க எனக்கு நீ வந்து ரியாலிட்டி ஷோ அது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்க ஒரு சாங் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படியே ஒரு சாங் கிடைச்சிட்டாலும் அடுத்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா நிறைய என்ன இது பண்ணாங்க நீ ரியாலிட்டி ஷோ பெட்ரு உனக்கு அப்படியே நீ போறதுதான் பெட்ரு அப்படின்னு இல்லை பேசாம ஆக்டிங் அந்த மாதிரி போயிருன்னு ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் என்னோட மெயின் இதுவே வந்து கொரியோ தான் அதை நான் எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட்டு தர மாட்டேன் நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணியே பண்ணுவேன்னு சொல்லி அதான் அப்பயே சொன்ன மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணேன் நிறைய வந்து இது பாட்டெல்லாம் சரி நம்ம ரொம்ப லீகலாக போகணும் ஏன்னா 5 வருஷம் நான் சினிமாவில் பேக்ரவுண்ட் டான்ஸராக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது ஆப்வியஸாக நம்ம ரியாலிட்டி ஷோஸில் பட்ட அந்த ஸ்ட்ரகிள் மாதிரி தான் இருந்தது பட் இது கொஞ்சம் கடல் அளவில் இருந்தது இது வெறும் கிணறு அளவில் இருந்தது யாருமே வந்து இப்போ இவர் இருக்கிறாரு யாருமே வந்து ஹெல்ப்லாம் பண்ணல சும்மாலாம் இல்லை நான் கொடுத்தாங்கிறேன் எனக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஃப்ரெண்டுங்கிறானுங்க கூப்பிட்டுலாம் சொல்ல மாட்டாங்க இந்த படத்தில் போய் பாடு இந்த இதில் போனால் எதனா ஒன்று சும்மா அவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க அது மாதிரி இவருக்கும் வந்து இவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் போய் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவருக்குலாம் வந்து கூப்பிட்டு இந்த படத்தில் போய் பண்ணு நான் ரெக்கமெண்ட் பண்ணி வரலாம் எவனுமே சொல்லவே இல்லை ஆக்சுவலி ரெக்கமெண்ட்லாம் எனக்கு எதுவுமே எவனுமே பண்ணல யாரும் பண்ணல அவனே வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்து கூட யாருக்கிட்டே போய் கேட்காது அவருக்கு வந்த காலம் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் காப்பாற்றி அவர் டேலண்ட்ல நிற்கிறாப்புல அப்புறம் நான் கேட்டேன் ப்ரொடக்ஷன்லயும் டைரக்டர்கிட்டையும் கேட்டேன் எப்படிங்க என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ரியாலிட்டி ஷோஸ்ல அப்புறம் நம்ம சின்ன சின்ன ரீல்ஸ்ல பண்ற ஃபன்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க இது நல்லா இருக்கும் இந்த ஃபன்னு நல்லா இருக்கும் ரியாலிட்டி ஷோல நீங்க இதை பண்ணீங்க அது நல்லா இருக்கும்னு நீங்கள் உண்மையாக 100% உழைப்பு போட்டிங்கன்னா அது இப்போ இல்லை எப்போ வேணாலும் ஷைன் ஆகி உங்களை தூக்கி விட்டுரும் ஸோ அதுக்கு எனக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் நான் உணர்ந்தேன் அதனால எனக்கு நானே டெடிகேட் பண்ணிக்கிறேன்